எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலா'ஸ் சமையலறை. இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்கலாம். தட்டை முறுக்கு. இதை மிளகு அடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே கிறிஸ்பாவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமும் இதை செஞ்சிடலாம். நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தா நம்ம இதை சீக்கிரமே செஞ்சிடலாம். இந்த பாருங்க எவ்வளோ ஒரு கிறிஸ்பா இருக்குன்னு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதை கழுவி நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு நான் அரிசியை கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது வீட்டில் செஞ்ச நெய் தான். உங்களுக்கு நெய் வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் இதில் வேறு நிலக்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்குவாங்க. பட் எங்கள் அம்மா இதில் வெறும் கடலைப்பருப்பு தான் சேர்த்து செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசையணும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரே இதாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அரிசி மாவு இந்த மாதிரி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய முறுக்கு இதெல்லாம் செய்யலாம். நான் இதே மாவில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் தான் அளவு எடுக்கணும்னு இல்லை, எதில் வேணாலும் எடுத்துக்கலாம், கப்பில் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நல்லா வரணும். இந்த பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சிட்டு வெடிக்கக்கூடாது, கையில் ஒட்டவும் ஒட்டாது. இந்த பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை தட்டையாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு அதை நம்ம ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஆயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பால் வாங்குகிற கவர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை இதை மாதிரி தட்டி ஒரு பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா அதில் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் வைக்காதீங்க. நியூஸ் பேப்பரில் வச்சிங்கன்னா அந்த எழுத்தெல்லாம் அந்த தட்டையில் ஒட்டிக்கும். அதனால பட்டர் பேப்பர் தான் சேஃபு. அதனால் நியூஸ் பேப்பரில் வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பட்டர் பேப்பரில் வச்சுருங்க. 1 டம்ளரில் நம்மளுக்கு இவ்வளோ மிளகு அடை கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃபேனுக்கு கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் பொரிக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தா அது உடனே மேலே வரணும். அப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த தட்டையெல்லாம் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை 20 நிமிஷம் நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் ரொம்பவே கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இது இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே அதில் கரண்டியை வைக்காதீங்க. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா லேசாக நம்ம இதை திருப்பி போடலாம். இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு இந்த தட்டையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் அந்த சலசலப்பும் நின்றுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரெயினர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் நம்மளுக்கு கடாயிலே வந்துடும். அப்போ நம்ம அதை வேறு ஏதாவது ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பேட்சஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தட்டை ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் 1 டம்ளரில் இவ்வளோ மிளகடை நம்ம செஞ்சுருக்கோம்.
இப்போ இது பாருங்கள், உங்களுக்காக நான் உடச்சி காமிக்கிறேன். என்ன ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அந்த மிளகோட காரம், அந்த கடலைப்பருப்பு ஒன்று வர்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு இந்த தட்டை முறுக்கை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி.